அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை பெட்டகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆன்மீக அதிசயங்களும் வரலாறு சிறப்புகளும் நிறைந்த ஒரு புண்ணிய தலம். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கின்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். புன்னைநல்லூர் மாரியம்மன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற ஊரின் பெயர் அழகான ஓர் ஊர். தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியிலே தஞ்சையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்ற ஊர் புன்னைநல்லூர். புன்னைநல்லூர் என்று சொன்னாலே நம் எல்லோருக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மன் தான் நினைவில் வரும். புன்னை கூட்டல் நல்லூர் என்று இந்த ஊரை பிரிக்கலாம். புன்னை என்றால் புன்னை மரங்கள், நல்லூர் என்றால் நல்ல ஊர், வளமான ஊர் என்று பொருள். புன்னை மரங்கள் காடாக அடர்ந்து பெருகிய வளமான ஊர் என்று இந்த ஊரின் பெயரை சொல்லலாம். இந்த பகுதி தஞ்சை மாவட்டத்தில் அடங்கியிருந்ததாலே மராட்டிய மன்னர்களுடைய அந்த ஆட்சியின் போதுதான் இந்த கோயில் உருவானது. அதாவது மராட்டிய மன்னர்களுக்கும் இந்த கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தை ஆண்ட வெங்கோஜி மன்னன் 1680 ஆண்டுகளிலே வெங்கோஜி மன்னன் ஆட்சி செய்த பொழுது இங்கே எழுந்தருளி இருக்கின்ற மாரியம்மன் அந்த வெங்கோஜி மன்னனுடைய கனவிலே தோன்றி, நான் புற்று வடிவிலே இருக்கின்றேன் என்று கூறியதாகவும், அந்த கனவை உணர்ந்த வெங்கோஜி மன்னன் அந்த அம்மன் எழுந்தருளி இருக்கின்ற இடத்திலே ஒரு குடிசை அமைத்து அந்த கோயிலை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கிருக்கின்ற மூலவர் புற்று மண்ணால் ஆனது. ஆகையால் இவருக்கு நீராலோ பாலாலோ அபிஷேகம் செய்யப்படுவது கிடையாது. இந்த ஊரின் தலவிருட்சம் கூட புன்னை மரத்தால் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே எழுந்தருளி இருக்கின்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் வெப்பு நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அழகான கோயில், அருமையான இடம். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு முறை சென்று பார்த்து வரலாமே. நன்றி உறவுகளே. நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். புற்று மண்ணாலான இந்த அம்மனை தரிசனம் செய்ய தீராத நோய்களும் தீரும். நீங்களும் ஒருமுறை இந்த தலத்துக்கு வந்து அம்மனோடு அருளை பெற்றுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பல்சுவை பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.